செகண்ட் பேஜ் மேக்ஸில் ஐயோ எனக்கு பிடித்த சிவப்பு வண்ண பூக்கள் அப்படின்னு இந்த பாப்பா சொல்கிறாங்க. ஆஹா அழகான மஞ்சள் வண்ண பூக்கள்னு இந்த தம்பி சொல்கிறாங்க. ஊதா வண்ண பூக்கள்னு சொல்லி இந்த பாப்பா சொல்கிறாங்க. அப்போது இந்த பூ வந்து எத்தனை இருக்குதுன்னு நம்ம முதல்ல கவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா இந்த பூ சிவப்பு வண்ண பூக்கள் எத்தனை இருக்குதுராமா பாருங்க பார்க்கலாம். அழிச்சிக்கலாம். இதை முதல்ல அழிச்சிட்டு கலர் எடுத்துக்கலாம்டா. 3 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. இப்போ நம்ம என்ன நீங்கள் எழுத வேணும் 25ன்னு எழுத போகிறோம். அடுத்தது ஊதாப்பூ. ஊதாப்பூ போய்க்கலாமா? ஊதாப்பூ மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுறோம்டா 21ன்னு இந்த இடத்துல நம்ம எழுதிடுறோம். அடுத்தது மஞ்சள் வண்ண பூக்கள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். பென்சில் எடுத்துக்கலாமாடா. எடுத்துட்டு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13ன்னு இங்கே டைப் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ கொஸ்டின்ஸ் பாரு. பூக்களின் எண்ணிக்கையை எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? எண்ணிக்கையை நம்ம வந்து எண்ணி எழுதுகிறோம். பூக்களின் எண்ணிக்கையில் இந்த ஊதாப்பூவில் 2 10கள் 20னா 10 + 10 20 சாமி 2 10. இந்த ஒத்தையாக இருக்கிற 1 இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 20 கூட்டல் 1ன்னு எழுதுவோமா? 20 கூட்டல் 1. இப்போ 2 10 ரூபா இருக்குது, 1 ரூபா இருக்குது. அதைத்தான் நாம் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். எங்கே எழுதியிருக்கிறோம் சாமி? இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். பூக்களின் எண்ணிக்கையில் எது? இந்த சிவப்பு பூக்களை முன்னோக்கி எழுதுக அப்படிங்கிறாங்க. இவங்க கொடுத்துருக்கிற டேஸில் நம்ம என்ன பண்ணணும்? முன்னோக்கி எழுதணும். ஸோ எந்த நம்பரில் ஆரம்பிக்குது? 25. அப்போது 25 26 27 28 29 30 31 32 33 34 35 35 வரைக்கும் 10 கட்டம் கொடுத்துட்றாங்க, எழுதிடுறோம். அடுத்தது மஞ்சள் வண்ண பூ 13லேருந்து பின்னோக்கி எழுதுங்கிறாங்க. 13 12 11 10 9 8 7 6 5 4 3 வரைக்கும் எழுதிடுறோம். அடுத்தது பாரு தம்பி. இதில் இந்த சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை 25. சிவப்பு பூவோட எண் எத்தனை? ஒரு நிமிஷம். எண் வந்து 25 25. 25 பார்த்தீங்கன்னா 25க்கு என்ன சொல்கிறாங்க? முந்தைய எண் 25க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 24. ஓகேயா? அதுக்கு அடுத்து வர்ற நம்பர் என்ன? மற்றும் அடுத்த எண் 25க்கு அப்புறம் வர்ற நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 25க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 26 வரும். அப்போ இங்கே நம்ம என்னென்னு டைப் பண்ணணும்? 26. இது உனக்கு புரியுதா சாமி? இல்லைன்னா இன்னொருக்க சொல்லி தரட்டுமா? இப்போது 25 இருக்குதுல்ல, 25க்கு என்ன நம்பராமா? முந்தைய எண் மற்றும் அடுத்த எண். 25க்கு முன்னாடினா இந்த நம்பர் 24. அடுத்த நம்பர்னா 25க்கு அப்புறம் வர்ற 26. இப்போ இந்த எண்களை இங்கே நம்ம எழுதிடணும். அடுத்தது 20ஐ விட அதிக எண்ணிக்கையில் உள்ள பூக்களை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. 20க்கு மேலே எது இருக்குது? சிவப்பு பூ, ஊதாப்பூ. மஞ்சள் பூ வந்து 20ஐ விட கம்மி. இப்போ அது ரெண்டையும் வட்டம் போட்டுரும். மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள பூவை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. எது நிறைய எண்ணிக்கையில் இருக்குது? சிவப்பு பூ தான் 25 இருக்குது, ஊதா 21 இருக்குது, மஞ்சள் 13 இருக்குது. மிகச்சிறிய எண்ணிக்கையில் உள்ள பூவை வட்டமிடுக. மிகச்சிறிய எண்ணிக்கையில் எது இருக்குது? மஞ்சள் பூ. மஞ்சள் பூ எத்தனை இருக்குது? 13 தான் இருக்குது. இதோட இந்த பக்கம் முடியுது. புரியலன்னா இன்னொரு முறை வீடியோவை ஓட்டி விட்டு பாருங்கள்.